ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டடி ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு த யூடியூப் சேனல் யூ டுடே. ஓகே, நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து உங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை வந்து டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த மெட்டீரியல் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் புரிஞ்சு படிக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருந்தால் போதும். அடுத்த விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேஜராக கம்ப்ளைண்ட் பண்ணுறது படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, ஸோ அதனால தான் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா இல்லை. அதனால தான் அவங்களால டைம் கிடைக்கல, படிக்க முடியல அந்த டைமுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டைம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கணும். லைக் நீங்கள் வந்து அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத வந்து ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணாவே போதும். நீங்கள் அந்த டேக்கான கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, மேஜராக ஒரு ஹியூமனோட கான்சன்ட்ரேஷன் பீரியட் ஆர் ஃபோக்கஸ் பீரியடுன்னு சொல்லப்படுறது 10 to 20 minutes ஆர் மேக்ஸிமம் 13 minutes. இதுதான் மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய டைம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு எஃபெக்டிவ் வேல அந்த கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அடுத்த விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுறது. ப்ரோக்ராஸ்டினேஷனாக வேறு எதுவும் இல்லை, இப்போ செய்யக்கூடிய விஷயத்த வந்து இன்றைக்கி வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறது தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஹேபிட்னு சொல்லலாம். இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். மெயின்லி ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து எதால் காசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைக் சோஷியல் மீடியாவில் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடலாம். அப்புறம் நீங்கள் இருக்கிற இடம் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற வேலை இருக்கலாம். இது எல்லாமே தான் ஒரு மெயின் காஸ் ஃபார் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து படித்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனலாக நீங்கள் ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல், குட் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து உங்களோட டைம் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாமல் நீக்கான ஒர்க்கை நீங்கள் இன்றைக்கே முடிச்சிடலாம். நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.